ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் பூஜை பாத்திரத்தை க்ளீன் பண்ண போகிறேன். நான் க்ளீன் பண்ணியே 2 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால இதில் பாசை பிடிச்ச மாதிரி இருக்குது. நம்ம இந்த பிஃபோரில் இருக்கிறத பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குதுன்னு. நான் வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ பூஜை பாத்திரத்துக்கு நான் எப்பயுமே பித்தாம்பரி தான் யூஸ் பண்ணுவேன். பித்தாம்பரி இல்லைன்ட்டு சபீனா யூஸ் பண்ணுறேன். சபீனா, லெமனு, கருப்பு புளி, விம்பார் ஜெல். அதில் இருக்கிற ஆயிலில் இருக்கிற ஆயில் பிசு பிசுப்பு தண்ணியை எடுத்துடும் விம்பார் ஜெல்லு. எப்பயுமே விளக்கு தொட்டுக்கு புளி யூஸ் பண்ணால் நல்லா பிரைட்டாக இருக்கும். லெமனு, புளி, சபீனா, இந்த 4 இன்க்ரீடியன்ஸும் பர்ஃபெக்டாக இருக்கும் பூஜை பாத்திரத்துக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் பூஜை பாத்திரத்தை எல்லாத்தையும் தேய்ச்சி வச்சுருக்கேன். இப்போ வாஷ் பண்ணிவிட்டு பிஃபோருக்கும் ஆஃப்டருக்கும் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பிஃபோருக்கும் ஆஃப்டருக்கும் எப்படி இருக்குன்ட்டு. நான் எப்பயுமே இப்படி தான் வீட்டில் துலக்குவேன். இப்போ இந்த பூஜை பாத்திரத்தை உடனே நம்ம கையோட பொட்டு மஞ்சள் குங்குமம் வச்சிடணும். எப்பயுமே கழுவுன உடனே வச்சுருது ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டு இதை துடைச்சிட்டு அதுக்கப்புறமா குங்குமமும் மஞ்சளும் வைக்கலாம். வச்சுட்டு காட்டுறேன். இப்போ பூஜை பாத்திரத்தெல்லாம் நான் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா துடைச்சி வச்சுருக்கேன். இப்போ பொட்டு குங்குமமும் மஞ்சளும் வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தா உங்களுக்கே தெரியும் பிஃபோருக்கும் ஆஃப்டருக்கும் எப்படி இருக்குன்னு. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.